வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹோம். ஸோ எப்படி சொல்லலாம், இந்த வீடியோ வந்து நான் இது ஒரு கேம் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இப்போ டிவியில் இல்லை சினிமாஸ் எல்லாம் பார்த்துருப்போம், பேய் படம் நிறைய பார்ப்போம். அந்த பேய் படத்தில் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே அந்த பேய் வரதுக்கான சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கும். இது அதே மாதிரி தான். இது உள்ளே நம்ம போகிறப்ப பேய் வந்தால் என்னென்ன சிக்னல்ஸ் வருமோ, என்னென்ன சைன்ஸ் வருமோ, அது எல்லாத்தையும் நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறப்ப நமக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்கும், பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா, இது வந்து ஒண்டர்லாவில் இருக்குது. ஒண்டர்லாவில் நிறைய கேம்ஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே உடனே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே எடுத்து வந்து இப்போ போட்டிருக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு அந்த எஃபெக்ட்டு சவுண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு விஷயம் நடக்கிறப்பவும் அதுக்கான சவுண்ட்ஸ் வரும்ல. அப்புறம் ஜன்னல் ஓப்பன் ஆகி காற்று வருது, உண்மையாக காற்று வரும். நல்லா ஒரு சூப்பர் ஃபீலு. அப்புறம் அந்த ஸ்கெலிட்டானில் இருந்து உக்கார மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்த்தாவே சின்ன பசங்களோட, நம்ம பெரிய ஆளுங்களுக்கும் தெரியும், சின்ன பசங்களோட போனால் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க, அட் த சேம் டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பார்க்கலாம். ஸோ டைம் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. அதை தாண்டி ஒண்டர்லாவில் இன்னொரு கேம் ஒன்று பார்த்தேன். இந்த எப்படின்னா, இந்த மற்ற கிரகங்களுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரி நம்ம போய் ஒரு சேரில் உட்காந்தோம் அப்படின்னா, அவன் 3D எஃபெக்டில் என்ன பண்ணிக்கிறாங்க, நம்மளை கரெக்டாக வேறு ஒரு கிரகத்துக்குலாம் நம்ம உள்ளே போயிட்டு சுற்றிட்டு வர மாதிரி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது, ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அது ஜஸ்ட்டு இப்போ தான் நம்மளுக்கு இது எப்படி சொல்கிறது, உண்மையான ஒரு ஃபீல். இப்போ தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க அந்த கேமை லேட்டஸ்ட்டாக. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நான் போனது வந்து 1800 ருபீஸ் பே பண்ணேன். நான் போயிட்டு வந்தேன். பட் அந்த ஒரு கேமுக்கே அந்த அமௌண்ட் ஒர்த்து அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதை தான் ட்ரை பண்ணியிருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற கேம்ஸ் எல்லாமே இருக்குது, நார்மலாக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அது ஒரு மாதிரி லைஃப்பில் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வீடியோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்பில் நான் அப்புறம் வீடியோ பண்ணேன். நல்லா பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேபி இது மாதிரி போனவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்ததே வீடியோக்காக ஒருத்தர் அந்த மாதிரி நிறைய வீடியோ எடுக்கலாம் போடலான்னு சொல்லிட்டு தான். ஸோ எடுத்துருக்கிறேன், போட்டிருக்கிறேன். பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நீங்களும் போகிறதா இருந்தால் கமெண்டில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, அதை பற்றி ஏதாச்சும் கேட்டால் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால். ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேர் மிஸ்டர் VIP 26. நான் ஒரு வீடியோ லாகர். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.